மேற்கு வங்க களம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்ம வந்து மேற்கு வங்கத்த பாக்கி மாநிலங்களோட ஒப்பிட முடியாது. நீங்க பார்க்கலாம் 1970s வரைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாங்க. அதுக்கப்புறம் ம். இடதுசாரிகள் ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்க. இதுல எல்லாத்தையும் ஒரு யூனிஃபார்மிட்டி என்னன்னா, ஒரு முறை ஆட்சியை விட்டு சென்ற பிறகு அது வந்து எதிர்க்கட்சிகளுக்கே அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் தடம் தெரியாமல் போகிறார்கள். அதுதான் மேற்கு வங்கத்துடைய நிலைமை. காங்கிரஸ் கட்சி எங்க ஆட்சியில இருந்தபோது சித்தார்த் சங்கர் ரே அவர்தான் கடைசி முதலமைச்சராக இருந்தார். அவருடைய காலத்திற்கு பிறகு ஜோதி பாசு, புத்ததேவ் பட்டாச்சார்ஜி போன்ற பலர் கம்யூனிஸ்ட் ஆட்சிகளின் இடதுசாரிகள் சார்பாக ஆட்சி நடத்தி வந்தார்கள். 2011 நடந்த அந்த சிங்கூர் நந்திகிராம் இஷ்யூக்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் ஆட்சி அங்கு முடிவுக்கு வந்து திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி ஆட்சி வந்தது. 2011 26 வரை 15 ஆண்டு காலம் அவருடைய ஆட்சியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைய நிலை வரை. சோ ம். இதுவரைக்கும் இல்லாத ஒரு போட்டியையும் ஒரு 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 சேலஞ்ச வந்து மமதா அவர்கள்